சண்டே வந்து நான்வெஜ் தாங்க செஞ்சேன். ஆனால் சிம்பிளாக செஞ்சேன். ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க டைம் இல்லை. நாங்கள் வந்து பர்ச்சேசிங்காக, ரம்ஜான் பர்ச்சேசிங்காக நாங்கள் வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வீடியோ எடுக்கல. பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு வீட்டில் இருக்கா பாருங்கள். அவள் சொன்னான், அம்மா ஸ்நாக்ஸ் இல்லை, எனக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க. நான் ஓகே, வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். இந்த வெயில் காலத்துக்கு ஆயிலிங் ஐட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே 2 முட்டை தாங்க இருந்தது, பால் இருந்தது, சுகர் இருந்தது. ஓகே, அப்புறம் என்ன பண்ணிட வேண்டியதுதான், வா பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. அதுவும் ஈஸியாக வேறு வேணும்ல, சீக்கிரமாக நம்ம பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், 2 முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சர்க்கரை, அதில் பால் வந்து சூடு பண்ணி ஆறின பாலாக இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பால், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, சரிங்களா. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் தேவையான அளவுக்கு சுகர். ஒவ்வொருத்தர் இந்த சுகர் வந்து நல்லா நிறைய வேணும்பாங்க, நாங்கள் நார்மல் தான். இல்லை உங்களுக்கு சுகர் வேண்டாங்கிறவங்க இதில் இந்த சுகர் கூட போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துங்க, வீட்டில் இருக்கிற ஒரு பவுலு நல்லா கெட்டி அடிகனமான பாத்திரம் எடுத்துங்க. அதில் கொஞ்சம் நான் நெய் தடவி இதை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணதை எல்லாமே அதில் எடுத்து ஊற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அது நல்லா பாயில் ஆக விட்டுட்டு இதை வந்து அப்படியே அதுக்குள்ளார இறக்கிட்டேன். ஆனால் இது இறக்கும்போது என்ன பண்ணால் ஒரு என்ன ஷீட் சமயம் அது என்ன இது போட்டு போடுறது, என்ன ஃபாயில் ஷீட். அது வந்து இது வீட்டில் இருந்ததுன்னா போடுங்க, ஏன்னா அது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதை போட்டு க்ளோஸ் பண்ணி நான் அப்படியே இறக்கிறேன். நீங்கள் அதுக்கு கடையிலே விற்குது, இல்லை நம்ம இப்போ அதுக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தட்டு கூட மூடி வைக்கலாம், அதுக்கு மேலே ஒரு தட்டு மூடிடுங்க. அந்த நம்ம பாயில் பண்ண வாட்டர் வச்சுருக்கோம் பாருங்களா, அந்த அளவுக்கு தட்டு வச்சு கூட நீங்கள் மூடிடுங்க. நான் இப்படி தான் பண்ணேன். அதில் கலர் வேணும் அப்படின்னு என் பொண்ணு சொன்னான், ஸோ அதனால் நான் கலர் சேர்த்துறேன். கலர் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மஞ்சள் கலர் ஆட் பண்ணோம், அது மங்களகரமாக செஞ்சாலும் அதனால் அவள் பண்ணால். நாங்கள் பாருங்கள், நான் ஏன் இந்த ஷீட் போட சொல்கிறேன்னா பாருங்கள், நம்ம ஈஸியாக அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஃபோக் வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெந்திருக்கா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸோ 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். ஆறுனதுக்கப்புறம் அது அந்த பிளேட்டில் அப்படியே கவுத்தி போட்டிங்கன்னா பாருங்கள் கேக் மாதிரி ஆகிடும். ஒரு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பூ மாதிரி எனக்கு தெரிஞ்சது கட் பண்ணி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு கொடுத்தேன். கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்ட், டே வாயில் இச்சி உரிச்சு தெரியுமா, அழகாக இருந்துச்சு. புட்டிங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டும். இங்கே பாருங்கள் என் பொண்ணு ஃபோக்கில் எடுத்து சாப்பிடும்போது சீம்பால் மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாய்.